ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று மீல் மேக்கர் சுக்கா வீடியோ போட்டிருந்ததில் நித்யா கவி அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, லைக் யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் நித்யா கவி. நான் ரீசெண்டாக கந்த சஷ்டி விரத நாட்கள் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்போ இருக்கணும், எந்த டேட்லேருந்து இருக்கணும், எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வர லாங் வீடியோவில் கண்டிப்பாக எத்தனை நாள் இருக்கணும், என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு லாங் வீடியோ வந்துடும். சரி, இன்றைக்கான லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கேரட் சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு வேண்டியது குழந்தைங்கள காய்கறி எப்படியாவது சாப்பிட வைக்கணும். அதனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஆனியன் போடாமல் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஆனியன் ஒன்று போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ஆனியன் கட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா என் பொண்ணு மம்மி ஆனியன் போடாமல் செய் அப்படின்றதால நான் ஆனியன் போடல. ஒரு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டையும் போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கூடவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா காய்கறி நல்லா வெந்துடும். அது கூடவே வடித்த சாதமும் போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா சூப்பராக கேரட் சாதம் ரெடி ஆகிடும். இதுக்கு காம்பினேஷனாக நல்ல காரசாரமான சேப்பங்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருந்தேன். கிழங்கு குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கிழங்கையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா காரசாரமான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. அவ்வளோதான். பாய்.